அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில், பழக்க வழக்கத்தில் கவனம். வண்டி வாகனத்தில் அதீத கவனமாக இருங்கள். முடிந்தால் குலதெய்வத்திற்கு பிரார்த்தனை செய்து கொள்வதும், உங்களால் போக முடியவில்லை என்றாலும் அங்கே இருக்கக்கூடிய குருக்கள் இடத்திலோ சொந்தக்காரர்கள் இடத்திலோ சொல்லி ஒரு கற்பூரத்தையாவது ஏற்றி வைப்பதோ, ஒரு 1/2 கிலோ நல்லெண்ணெய் வாங்கி கொடுப்பதோ விசேஷம். அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40, 59, 75வது பாடலை சொல்ல சொல்ல நன்மைகள் ஏற்படும். கண்டிப்பாக கழுத்திலிருந்து தலை சம்பந்தப்பட்ட வாய், பல்லு, கண், காது, மூக்கு, நரம்பு உபத்திரத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய மகரம் நன்மைகளை ஏற்படுத்தும். ஏற்றத்திற்குண்டான அற்புதமான காலகட்டம். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது பெரிய பலத்தையும் பெரிய சந்தோஷத்தை தரும். சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். மகரம் இருக்கக்கூடிய வீட்டில் இனி அடுத்த ஒரு 14 மாதங்கள் நல்லது நிறைய நடக்கும் என்பதை எழுதி வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் நல்ல காலகட்டங்கள் கண்டிப்பாக அடுத்த ஒரு 30 நாட்களில் ஏற்படுவதற்குண்டான வழிவகைகள் காணப்படுகிறது. அவசரப்படாதீர்கள். வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம் எல்லாம் சிறப்பாக இருக்கும். ராகு கேது இருப்பதனால் சிறு சிறு தடைகள் காணப்பட்டாலும் கோளர் பதிகத்தை சொல்ல 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 நன்மைகள் அதிகமாக ஏற்படும். புற்றுள்ள அம்மன் கோயில் வழிபாடு பலத்தையும் நம்பிக்கையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும்.